ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்றோம். அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த விதையை என்ன பண்ணுறோம், அந்த இடத்துலையே ஏதோ ஒரு இடத்துல விசிறி போட்டுடுறோம். நம்ம விசிறி போட்டு என்ன பண்ணுவோம், வண்டி ஏறி கிளம்பிடுவோம். கொஞ்ச நாள்ல அந்த இடத்த மறந்துடுவோம். நம்ம எங்கே நிறுத்தணும், வண்டி என்ன சாப்பிட்டோன்றது கூட மறந்துடுவோம். நாம மறந்தாலும் நம்ம போட்ட விதை இருக்கு இல்லையா, அது என்னவா வந்திருக்கும், ஒரு விருட்சமா வளர்ந்திருக்கும். கர்மங்கள் கூட அது போலத்தான். நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்துல பண்ண பாவ கர்மங்கள் இந்த ஜென்மத்துல நாம மறந்துட்டாலும் அதனுடைய வினை இந்த ஜென்மத்திலையும் என்ன பண்ணும், தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதுதான் இந்த வாழ்க்கையில நல்லதாவும் கெட்டதாகவும் வருது. அதுதான் சொன்னது, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற கெட்டதும் நல்லதும் அடுத்தவர்களால் நடக்கிறதில்லை. நாம் செய்த கர்ம வினையினுடைய பலன்தான் இது ரெண்டுமே நடக்குது. நமக்கு வாழ்க்கையில் ஒரு திடீர்னு நல்லது நடந்திருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஏதோ ஒரு ஜென்மத்தில் எப்பவோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். இந்த ஜென்மத்தில் கூட புண்ணியம் பண்ணியிருக்கலாம்.